அண்ணே ஆப்ரேட்டர்ண்ணே ரெண்டு எக்கோ சார் போய் எக்கோ சார் போய் குழந்தை அத்தோரமாயிருக்கும் அத்தாடி ஹலோ ஹலோ அத்தோரமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ளே செத்தாடிமார்களோட உளத்திட போனேன் கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரொட்டு மேலே நின்னாலே பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானா பட்ட பகல் நேரம் அது பாதி மத்தியானம் இஷ்டப்பட்டவாறே நண்டா இல்லா வெட்ட போறே நண்டா அதோரமாயிருக்கும் காத்தாடி தோப்புக்குள்ளே செத்தாடிமார்களோட உளத்திட போனேன் கண்ணாலே கண்டே ஒரு பெண்ணாலே அவ பப்புளிக்க ரொட்டு மேலே நின்னான பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா கமான் பாய்ஸ் பிஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷ அத்தனை பேருக்கு மதிப்பு கொடுங்கப்பா அம்மாதாயே அம்மாதாயே புண்ணியவதியை சொல்லுறேன் கேளுங்கம்மா கூத்து முடிய வர பாயலையே சுருட்ட வேணாமா அம்மாதாயே உங்களுக்கு சொல்றத கேளுங்கப்பா கூத்து முடிய வர சுருட்ட வேணாப்பா தாத்தா பாட்டி தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா தாத்தா பாட்டி பாட்டி தாத்தா தாத்தா பாட்டி தூங்கும் போது குரட்ட விடாதே கூத்து முடிஞ்ச வெண்ணே நல்லாலேன்னு புறணி வச்சாதே அஞ்சல வளர்த்த சின்ன பிள்ளைகளை சும்மா இருங்கப்பா பெரிய மனுஷி பேச்சுகளுக்கு கொஞ்சம் என் தம்பிகள் எல்லாம் மதிப்பு கொடுங்கப்பா என் தம்பிகள் எல்லாம் அமைதி காத்தாத்தான் அண்ணன் ஒரு சிறந்த ஒரு படைப்பை படைக்க முடியும் பூரா என்னுடைய தம்பி என்னுடைய அண்ணங்க இதில் பிரிவினையெல்லாம் கிடையாது ஓடுற ரத்தம் தமிழனுடைய ரத்தம் பூரா சொந்தம் வந்த அவ்வளோதான் இங்கே ஒருத்தன் அப்போலேருந்தே ஒரு பொம்பளை தொண்டையில் பேசினானே யாரா மீனாட்சி மிஷினாஸ்பத்திரி தொண்டை லாங் அறுவை ரம்யா ஜோ போயிட்டாங்களா என் தங்கச்சி திறமையான ஒரு நாட்டிய நடன கலைஞர் வாழ்த்துக்கள் ரம்யா ஜோ அதில் என் தம்பி வந்தேன் பாரு குட்டி கபாலி அவன் நேரம் நல்ல வழியாக போட்டு மடுவை தர வரேன் ஏன் நேரம் உள்ளே போய் பாரு அந்த பொம்பளை தலக்க உலகி கொட்டின மாதிரி தம்பி லேடிஸ் சேரலன்னு நீ குனி செருப்படுத்து தலையில் அடிக்கிறேன்னே கூப்பிட்டா என் கருப்பு வருமா இந்த கூட்டத்தில் என் கருப்பை ஆடணும் திருப்பி நிறையா பேருக்கு இடம் இல்லாமல் தெருவில் தெரியணும் கருப்பு முறையூரில் நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்சம் நேரம் அரும்பு குறையாமல் விளையாடு கலிச்சேரி காளிமுனி ஐயா மதுரை பாண்டி முனி இந்த முறையூரில் எங்கள் பாட்டைங்க ஆண்ட சாமி தத்துரூபமாக இருக்குன்னு நீ காமிக்கணும் இந்த பானிபூரி அது என்னத்தான் வைக்கிற தாய் அங்கிட்டு போயிரு அமைக்க போடுவாங்க அங்கிட்டு போ குண்டக்க மண்டக்க ஜாமி ஆடாங்க அன்றைக்கி ஒரு ஊரில் ஜாமி ஆடி விட்டு டியூப்லைட்டை கட்டி வீட்டுக்கு கொண்டு ஓடிட்டேன் என்னென்னு கேட்டேன் ஆனது கருப்பு அருவா இல்லாத கொண்டு வரேன்ட்டேன் இங்களை வச்சுக்கிட்டு நான் என்ன பாரதி உண்மையிலே தமிழ்நாட்டிலே எத்தனை மைசெட்டை நான் சந்தித்திருக்கிறேன் ஒவ்வொரு மைசெட்டுக்கும் ஒவ்வொரு விதமான திறமை உண்டு ஆனால் திருப்பத்தூர் பாரதி என்றால் அங்கே சொல்ல தேவையில்லை வாழ்த்துக்கள் என் தங்கம் பாரதி கொஞ்சம் சார் போய் என் தங்கம் கைத்தட்டுங்க எல்லாம் ஜோரா கைத்தட்டுங்க சார் போச்சு எக்க வைங்க செல்லாம் பாரதி மைசெட்டு பயலுகடா கொடூரமா அப்பொன்னும் இப்பொன்னு சொல்றது யாருன்னு
அண்ணே என் பேர் தங்கராஜ் இல்லைண்ணே. ஆமாம், நான் எப்பவுமே ஜாமி பாட்டு பாடத்தானே செய்வேன். இங்கே வாப்பா, உன் பிரச்சனை என்ன? தாலுகா ஆஃபீஸ் வரைக்கும் போவான். இங்கே வா, என்ன பிரச்சனை? நீங்கள் வந்து எனக்கு நல்ல பாட்டு பாடணும், உங்களை மச்சி வந்து நல்ல பாட்டு. இப்போ தானே புள்ளைய காணோம்னாரு. யார் வழியா காணா? சரி, அங்கே போய் ஒரு 2ஆம் நம்பர் ரூமில் இரு, அண்ணே வரேன். போ. இவருடைய மயனை காணாமல் நல்ல வழியாக ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போ. எத்தனை குழந்தை இருந்தாலும் தன் குழந்தை தான் இந்த தமிழகத்தில் பிறந்தால். வாழ்த்துக்கள், உன் மயன் பெரிய ஆளாவேன். போ போ, ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து என்னை எரிச்சு விட்டு போ. அல்லோ அல்லோ, சொன்ன சொல்லு மாறாது எங்க கிளவங்க ஆண்ட ஜாமி, சொல்வாக்கு தப்பாது. கலியரி கம்மா பெருகுமடா, கம்மா பெருகுனா என் முனியாண்டி எந்த கரையில கரவதுங்க போறே. என்னைய 21 வருஷமா இந்த நாட்டுல பேரு வாங்க வச்ச என் கலிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் வந்த 18ஆம் படியான கூட்டிக்கிட்டு அரும்பு உரையாது. இன்னைக்கு சித்திர மாதா தெரோட மதுரையில எங்க கிழவன் திரியாடன நாளையில நமக்கு கிழவன் சொன்னாரா, நீங்க இப்படி நம்ம ராமம் போடணும், நம்ம இப்படித்தான் திரி பூட்டணும், இப்படித்தான் நம்ம குறி சொன்ன சொன்ன சொல்லும் மாறுமா, சொன்ன சொல்லும் மாறுமா. இங்க சாமி ஊரா சொல்வாங்க தப்பாதுடா. கர்ப்ப அன்னை தந்தை தான் படக்கே, அன்னை தந்தை நான் படக்கி முறையூர் அருமை நல்ல ஜபவனங்கி, அருமை நல்ல ஜபவனங்கி வந்திருக்க அண்ணன் தம்பிய பாதத்தை இந்த கீழாட்டு போடாங்கி, இந்த கலியரி எங்கே யாரு நான் வணங்கி. அன்னை தந்தை நான் படக்கி பஞ்சமுள்ள மலையாள நாடு கர்ப்ப என் கருப்பே இறங்குனா இந்த பூமி அதிரமுடா. கருப்பேன் கூட்டத்தில் இறங்குனா எங்க கருப்பனுக்கு மக்கள் பதில் சொல்ல முடியாதுடா. சாணம் மணங்கிருச்சாடா, கருப்பே அருவாளுக்கு சாணம் மணங்கிருச்சா, எங்க கருப்பனுக்கு ரோசம் மங்கிருச்சா. என்ன நினைக்கிற எங்க 18ஆம் படி பெரிய கருப்பு என்ன நினைக்கிறாரு? எங்க கருப்பு இவ்வளவு நேரம் தாமதிக்க மாட்டார். வாடா அழகு மலை வனக்காடு, அழகு மலை வனக்காடு, நீ அற்பருக்கு ராமநாட்டு மடக்கம்மா, ராமநாட்டு மடக்கம்மா. நாரவரக்காலப்பா 48 மடையாண்டு, 48 மடையாண்டு, 48 மடையில எந்த மடடா உனக்கு உகந்த மட? எலை 48 மடையிலே எந்த மலை வசந்த மலை. தங்கரதமே கருப்பனோட தங்கச்சி வெள்ளி இலைய மதுரை மீனாட்சி கோபுரத்துல உட்கார்ந்து என் பச்சை கிளிய காணாமுடா. அடைய மஞ்ச கிளியே
காலு வலிக்குதா ஐயே லட்டஜன தோல் ஓட்டு திரியாது நாளையில அருவாபதி ஏறி நின்று எங்க கருப்பே அருள்வாக்கு சொல்லுவான்டா 2000 வண்டியில் சங்கிலி கொண்டு வந்து எங்க கருப்பனுக்கு கட்டுனாலும் எங்க கருப்பை கட்டு கிடக்க மாட்டேன் கட்டு கிடக்க மாட்டேன் அளவர் கோயில் எல்லாம் விட்டு அளவர் கோயில் எல்லாம் விட்டு வரும்போது எங்க மேல மடக்காரன கூட்டி வாடா மேல மடக்கம்மாயா ஏ பாண்டி முனி மேல மடக்கம்மாயா எங்க கிழவனுக்கு சுருண்டுதான் போதக்காரே குடம்புடமா சாலாயம் கொடுத்தாலும் எங்க பாண்டி முனிக்கு அடி நாக்கு வந்தாதுடா ஒத்த காலு ஜப்பானி ஒரு காலு நொண்டியப்பா ஒத்த காலு ஜப்பானி வலது காலு நொண்டியப்பா கீழாட்டுல ஆடு மேய்க்க கிளட்டும் பையன் என் நொண்டி பையல ரொம்ப நாளா இந்த சிவகங்கை மாவட்டத்துல காணாமுடா கலிஜரிக்கம்மாயா கலிஜரிக்கம்மாயா படுத்துட்டியாடா இந்த உடம்பு அலறுடா அந்த அலறுடா எங்க முனியாண்டி ஊருக்கு ராசா என் கலிஜரி முனியாண்டி அவன் கோட்டுக்கு சர்ச்சுடா ஒரு தரண்டிருச்சு சொடக்கு மேல சொடக்கு போடுது வந்து அழுமா டோலுமா கமான் ஃபோக்கஸ் கேமரா ஆல் பிரதர்ஸ் இந்த பாடியை ஃபோக்கஸ் பண்ணுங்க அழுமா டோலுமா இந்தல கரிமாலுமா கேச்சி காலேஜ் எப்படி கண்டுபிடிச்ச மத்திய காலேஜில் போறாங்க மதில ஜாமது புஆல அலததி அவனை தூக்கிட்டு வர அவனை அரடா அவனை கலி சாமி அது திமுருக்காரன்னு தெரியாமையா 21 வருஷமா நாட்டில் பேர் வாங்குறேன் அவன் முண்டை பீர் அடிச்சிருக்கான்டா இது யார் இதுடா அந்த தட்டாம்பூச்சி இது வேற கல்யாண மண்டபத்தில் ஒரு ஊரில் விட்டுட்டு அப்படித்தான் மாப்பிள்ளை கொட்டையை வெட்டி பிடிச்சி அதில் பிறந்தவன் தான் அவன் பேர் கொட்ட ராசு பேரன்பு கொண்டு உயிரிலும் மேலான தகப்பனுக்கு அப்புறம் ஒரு தாய் தகப்பனாக இருந்து நம்மளை வளர்க்கக்கூடிய முதல் என்னுடைய அண்ணங்கள் எங்கள் அன்னைங்களுக்கு வணக்கம் அன்னைங்கள் வளர்த்த பிள்ளைகளாக இருக்கக்கூடிய என் தம்பிகளுக்கெல்லாம் இரண்டாவது வணக்கம்
10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் தாய்மார்களுக்கெல்லாம் 3வது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மொத்தத்திலே இங்கே வந்துள்ள அத்தனை உறவுகளும் என் சொந்த பந்தங்கள், என் அண்ணன் தம்பிகளை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இருக்கும் வரை நாடக கலை மட்டும் கிடையாது, எந்த கலையும் யாராலும் அசைக்க முடியாது. இந்த வண்டியால் என் தம்பி சிங்கம், அவன் போட்டிருக்க டவுசர் அண்ணனுக்கு தெரியணுமா, எங்கே தூக்கிட்டு வரையான் பார். அவன் சிங்கமாடா. ஆண் சிங்கங்களுக்கு எதுக்குடா டவுசர்? டவுசரிலேமல் தெரிந்தால் அதானாடா நமக்கு ஓட்டுற கீர்ராடு. இந்த கூட்டத்தில் சட்டி விடாத ஆள் இருந்த கைதுக்கு அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வா. மனநோயாளி மாதிரி வருவேன் அங்கேருந்து. அம்மன் ஆடியோஸ் உரிமை வள்ளிக்கண்ணு ஆடியோஸ் பயலுகடா கருப்பு கொடி சார்பாக ஐஸ் பேப்பரை இது ஒன்று 100 ரூபா. நன்றி. சார் போய் பாரதி கொஞ்சம் சார் போய் இப்போ பேசா இருக்கு. நன்றி நன்றி. உழைக்கிறவனுக்கு வேர்க்கத்தான் செய்யும், அதே போல் குடிக்கிறவனுக்கும் வேர்க்கும். அதை வைத்து கண்டுபிடித்து விடலாம். எத்தனை குடிப்போதையில் இருந்து திருத்துவதற்கு நான் மேடை போட்டு பேசினாலும் யாரையும் திருத்த முடியாது. காரணம், தண்ணியை போட்டு எண்ணெயை நோத்தவங்கம்மான்றான். ஏன் என் தம்பி நோத்தாங்கம்மான்னு சொல்கிறேன்? என் தம்பி உங்கள் ஆத்தாவும் எங்கள் ஆத்தாவும் அம்மா அம்மா அம்மான்றேன். அதான் கோத்தா கொம்மா கொம்மா கோத்தா. கை தட்டலாம், முடிஞ்சு. நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போகிறேன், என் தம்பி அதை மட்டும் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டு அவன் லைக் வாங்குவேன். கடைசியில் இன்ஸ்டாலாக இருக்கவே என்னை வெட்டிவன் குத்தம் பண்ணுவேன். உங்கள் எல்லாருமே ஆக சிறந்த இங்கே இருக்க ஆண் சிங்கங்கள் அத்தனை பேருமே சாதிப்பவர்கள் தான், கர்ணங்கள் தான். ஏய் இருடா, பப்புளுக்கு போனா முண்டை ஓதம் தெரிச்சு போக. அவன் பப்புளு பாவம் இருக்கிறதே போட்டுக்கான வெதரை செமக்க முடியாமல் தெரியும். அவன் முண்டை காலை தூக்க முடியல, வெளியே இருக்க முடியல, இருக்கிறதுக்கு சிம்மக்கரை தூரம் பிடிக்கிறேன். சரியான நேரத்தில் எல்லாரும் வருவார்கள். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லாத்தையும் வளர்த்து விடுவேன். 6 மாத குழந்தைய என் கையில் கொடுத்தா கூட அறிவு சார்ந்த ஒரு நடிகன் ஆக்கி காமிப்பான் இந்த எம்கேஆர். இந்த கலை எனக்கு மட்டும் இங்கே உள்ள நடிகர்களுக்கு சொந்தமில்லை. இந்த கடையில் உள்ள நடிகனோட இங்கே உட்கார்ந்துருக்கிற எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு திறமை அதிகம். போதும் போதும், விளம்பரம் தேவையில்லை. இப்படி விளம்பரப்படுத்திதே என்னை கொண்டு போய் தெருவில் விட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தன் கூட்டத்தில் இருந்துட்டு பட்டாக்குன்னு தண்ணியை போட்டு வருங்கால கவுன்சிலர் எம்கேஆர்ன்றேன். உள்ளூர் கவுன்சிலர் வந்து என்னை செருப்பிட்டு அடிச்சிட்டார். ரெண்டு அடுத்த வருஷம் நான் பண்டு ஓடி செலவழிச்சு நிற்கலாம் பார்க்குறேன். உன்னை யாரா ஏவி விட்டான். கிளம்பிட்டாங்க 2 சிங்கம். எங்கே போகிறாங்க? கப்புளிங்க ஓசு கிடையாது. ரைட்டு, எவன் தானே சாமி ஆண்டவன். கமான் போகாஸ். போயிட்டு அடுத்த வட்டம் ஸ்டெப்பு மாற்றி போட வாப்பாய். ஆளுமா டோலுமாவுக்கு ஆடுறான்டா. கேபிட்டி பயலுக சண்டியரா? கேபிட்டி பயலுக சண்டியர் கொடூரமா என்ன வேலை ஆக்குற? தயவு செய்து மேடையில் யாரும் ஏறாதீங்க. ஒரு விழாவை நடத்தக்கூடிய கஷ்டம் அந்த கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டிக்கு தான் தெரியும். அண்ணன் தம்பிகளை உங்கள் பாதம் தொட்டு கும்பிட்டு கேட்குறேன். அப்போ இங்கே உட்காந்துருக்கேன் என் தம்பிகளா, அண்ணன் கும்பிட்டு கேட்குறேன். பப்புலும் ஆனந்து டான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் வருவாங்க தம்பி. கோச்சுக்கிறாதீங்க, கெடுத்து விட்டு போயிடாதீங்க. நான் சூம்பிட்டு தெரியணும், நீ ஏவி விட்டு போயிடும். ஊரில் நான் தானே காசு வாங்கினேன். ஐயா வணக்கம்யா. இவன் இழுத்து விட்டு போயிடுவேன். நான் படுற கஷ்டம். இங்கே எத்தனை நாடகம் நடந்திருக்கு? மொத்தம் 2 நாடகம். இந்த 2 நாடகமும் அவங்க நல்லா நடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா எந்த கரைச்சல் இருக்காது. ஏன் நாடகத்தில் வந்தவனே உள்ள பிள்ளைய காணா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொண்டாட்டியை காணா. அன்னைக்கு ஒரு ஆள் ஓடியாந்து வண்டியை காணாமட்டான். என்னடா வண்டியை காணாமனு போய் பார்த்தா அவன் டிவி வீட்டில் வந்திருக்கேன். அந்த டிவி வீட்டில் ஒரு ஆள் வந்தவே மற்ற வண்டியில் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒரே விஷயம், களவாங்கக்கூடாது. களவாங்கக்கூடாது. உழைத்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி ஒரு பொருள் வாங்கக்கூடிய வேதனை அதை தொலைய கொடுத்த உறவுகளுக்கு தான் தெரியும் அந்த மனவலி. கைதட்டலாம் என் தம்பிகளே, எங்கள் அண்ணங்களே. ஐயா ஐயா, எங்கள் ஆத்தா அந்த கள்ளப்பருப்பு விக்கியை வைத்து என்னை காப்பாற்ற பார்க்குறேன். தாய், உன்னை அன்பாலயத்தை குறை சொன்னால் வரமாட்டேன். நீ ராசாத்தி மாதிரி இருக்கலாம். உன்னை யார் இந்த இரவு நேரத்தில் கள்ளப்பருப்பு வைக்க சொல்கிறது? பார்த்தீங்களா? வயதான அந்த வயதிலே நம்மளெல்லாம் எந்திரிச்சு நடப்போமா என்று யோசித்து பார்க்க வேண்டும்.
இந்த வயதிலையும் தன்னுடைய மகளை பார்த்துக்கிட்டு இருக்குப்பா, மகவள்ளையை பார்த்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு ரூபா கூட மிச்சம் பண்ணலை. ஆத்தா, இந்த உலகத்தில் பெத்த பிள்ளைன்னு நீ உறவை சேர்க்கிறாய், காசை சேர்க்கிறாய், கடைசியில் உன்னைய கொண்டு போய் நீர்மாலைக்கு சேர்த்துருவாங்களே. யார் நன்றியை பார்க்குறா? உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எத்தனை தீய பழக்கம் செய்யலாம், நீ எவ்வளோ வீரனாக இருந்தால் இந்த அண்ணனுக்கு பெருமை, என்னுடைய அண்ணன் தம்பிகளே. ஆனால் பெற்ற தாய் தகப்பனை மட்டும் கண்கலங்க வெட்டக்கூடாது. இந்த உலகத்திலே தாய் தகப்பன் தான் முதல் தெய்வம். எங்கள் அண்ணன் தம்பிகளா, ஐயா ஐயா ஐயா, பிச்சை எடுக்கிற மாதிரி வந்துருச்சு என் பொழப்பு. என்னப்பா அது வாங்கப்பா. சோக்கர்னு வாடா, பொலந்து ஓச்சு. மாசு குவாலிட்டி, மாவு 1 கிலோ, பவர் சோப்பு 10, டிஆர் ரேட்டு 50 கிராம். எதுடா என்ன இங்கிட்டா? நான் என்னை மளிகை கடை போச்சு நினச்சிச்சு. சிவகங்கை மாவட்டம் அங்கு சிவகங்கை சீமை மணக்குடி வெளிவிரட்டின் ஆட்ட நாயகன் கருப்பன் காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 101 காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள். லாஸ்ட் பா 2 மினிட், இன்னொரு 100 வெள்ளலூர் நாடு மன்றமலைப்பட்டி எம்கேஆர் பயலகடா ஏஎம் பிரதர் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல என்னமும் 100 ரூபா. நன்றி. அம்பளிப்பு வழங்கி பருவப்படுத்தி அன்புகளை வாரி தெளித்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. யாரும் மேடை ஏற வேணாம், விழா கமிட்டி உத்தரவு விடுறாங்க. நல்லா இருப்பியா ஜாமியெல்லாம்? நான் கூத்தாடினா தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி நான் செய்ய முடியும். அதனால் என்னுடைய அண்ணன் தம்பியை உங்களை கும்பிட்டு கேட்குறேன். சில ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்கேஆர் வர நடிக்க மாட்டாருன்றாங்க. என்னென்னா, நீங்கள் ஒவ்வொன்றா பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கவனங்கள் சிதறு. தயவு செய்து சிங்கப்பூரில் பார்த்தியாப்பா, வா மறுபடியும் சிங்கப்பூர் போவோம். சிங்கப்பூர் போன எம்கேஆரையும் நீங்கள் நிம்மதியாக இருக்கவில்லையாப்பா. அந்த நாட்டில் சிங்கப்பூரில் எச்சுது போகக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாது. என்னையை பார்க்குறதுக்கு 100 பேர் வந்தாங்க. சிங்கப்பூர் போலீஸ் வந்துட்டாங்க. அங்கே வாசம் அப்படின்ட்டு நான் என் பாச புரியலை. வாசம் மரியாதை ஊருக்கு ஓடிட்டு உன்னை சுற்றும்ட்டேன். 7 நாள் டூர் போன எம்கேஆரை என் தமிழன் பாசத்தோடு 3 நாளில் என்னை ஏற்றி விட்டதை மறக்க மாட்டேன். சாங் சாட்டிங் கள்ளப்பருப்பு அப்பு கால் பருப்பு கள்ளப்பருப்பை பாரு, வேட்டியை உருவ போகிறாங்க. சாங்ஸ் அதை வாங்கப்போ. இவன் மூஞ்சில் முடிச்சேன், ஓ மூஞ்சில் நான் முடிச்சேன். 100 ரூபாயா வருதாடா? நீங்கள் உளுந்த வடையே 70 திம்பையிலடா. கள்ளிசேரி காளிமுனியன் துணையோடு முறையூர் சூரக்குடி நொண்டி அடங்காத சிங்கம் நொண்டி முன்னோடி நொண்டி. ஏய் இது யார் இது என்ன எழுதியிருக்க? நல்லா பாருங்க இப்போ, நீ பொத்து. சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமன் நாடு நானும் பிறந்தது, கோமாளி எம்கேஆர் பிறந்தது சிவகங்கை மாவட்டமா. தங்கமகே என் தங்கமகே, உலக நாட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை உத்து பார்க்க செஞ்ச ஒத்த தமிழே யாரு? அவர் யாரு என்ன சொல்லுதங்க, பேரு என்ன சொல்லுதங்க, ஞான தங்க. தமிழ்நாடு போட்ட நல்ல மனித ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த புண்ணிய பூமி இந்த முறையூர் மேடையில எங்க அண்ணன் தம்பி முன்னாடி கொஞ்ச நேரம் பாடுதங்க. ஏ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் போறதுக்கு முன்னாடி இருக்குதப்பா நல்ல ஊரு. அது எந்த ஊரு? சிங்கப்பூர் ப்ரோ. அது எந்த ஊரு? அது பேக்கரம்பு என்று சொல்லி கொஞ்சம் பாட்டாம் பாடி. ஏ தென்பாண்டி தங்கா பாண்டி, ஏ பால் பாண்டி, ஏ முத்து பாண்டி, ஆடாத நோண்டி பாண்டி. தென்
தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள். அக்கினி சிறையெடுத்து ஆளும் ஆட்களையே உணர்த்தி காட்டி வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமோ 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 ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பயங்கரம்பா. அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவாரா. பள்ளி செல்லும் குழந்தைகள்லாம் பெற்ற தாயோடே இருப்பவரா. கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை தமிழ்நாட்டு இளைஞர்களை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சிந்தித்து செயல்பட்டு நல்லதொரு கனவு காண சொன்னார். இந்த இந்தியாவுடைய இளைஞரமே இந்தியாவுடைய தலைகளத்தையும் இந்தியா வல்லரசாவதும் யார் கையிலே? தமிழ்நாட்டினுடைய எங்க அண்ணன் தம்பி கையிலே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம். வானத்தில கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்களை அள்ளி துமினார். அறிவு சார்ந்த புகழ்களை அந்த ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர் சாகவில்லை. அவர் மண்ணிலே உரமாக விதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த உரத்திலிருந்து முளைத்து வருவதுதான் இளைய சமுதாயம். பின் மீது கனகேவினார் தமிழக மண் மீது புகழ் துமினார் அப்துல் கலாம். மீன்கள் தலையேறினார் தமிழக மண் மீது புகழ் துணினார். வானத்தில கனகேவினார் தமிழக மண் மீது புகழ் துமினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம். உலகம் உள்ளவரை ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா புகழ் வாழ்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க தமிழ் வளர்க தமிழ். ஜெய் ஹிந்த். அவன் எத்தனை சிந்தனையில் இருந்தாலும் என் தம்பி அப்துல் கலாம் ஐயா பாடும்போது ஜெயகேந்து சொன்னானே, நீ உண்மை தமிழனடா அணங்குறண்டா எம்கே பொலந்து ஓச்சுரா. உக்காரா இது தப்பு கிடையாது, தப்பே கிடையாது. மாமாவா சரி வாங்க மாப்பிள்ள. முறகட்ட தூய்மையை குடிக்குமேனே அண்ணே, நான் பெரியப்பா மையனு சித்தப்பா மையன் போக முண்டாங்கிட்டு. ஒரே ஒரு விஷயம், அறிவு சார்ந்த விஷயங்களை இந்த அண்ணன் எடுத்து சொல்லும் போது உங்களுக்கெல்லாம் எரிச்ச மசராகத்தான் இருக்கும். என் தம்பிகள் இங்கே உட்கார்ந்திருக்கிறார் காவல் பணிகளே, மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா. இப்பொழுது திருவிழா காலத்திலே எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் எந்ததொரு கிராமமும் அதை நல்ல முறையிலே நடத்த முடியவில்லை. காரணம், மதுவென்ற அரக்கனை உள்ளே இறக்கி மாது என்ற பொண்ணை பார்த்தவுடனே கஜா கஜான்னு அடித்து விடுகிறார். ஆடல் பாடல் மட்டும் கிடையாது, கராட்ட கலை, நாட்டுப்புற கலை, நாடக கலை மட்டும் வாழணும், நாடக நடிகர் மட்டும் உயர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் என்னைக்கும் பேசவே மாட்டேன். தமிழ்நாட்டில் உள்ள தமிழன் வாழக்கூடிய அத்தனை கலைகளுமே வாழ வேண்டும். ஏன்னா அங்கேயும் குழந்தை குட்டி தாய் பிள்ளைகள் அவருக்கு இருக்கிறார்கள். பசி என்பது எல்லாத்துக்கும் பொது. இந்த சம்சா வந்துட்டேன் தம்பி, யானை கதையெல்லாம் சொல்லக்கூடாது, எனக்கு உத்தரவு வந்திருக்கு மேலிடத்துலேருந்து. ஏன் என்ன உத்தரவுன்னு கேளு. அந்த யானை கேரளா யானை செஞ்ச எலி தமிழ்நாட்டு எலி. நம் மாநிலத்துக்குள்ளே பிரச்சனை வந்துருச்சு. கேரளாவில் உள்ள உறவுகள் போனான்னு சொல்லிட்டாங்க, எங்கள் யானை எத்தத்தண்டி கப்ளிங், உங்கள் எலி எப்படி செய்ய போச்சு. காவல்துறை அன்பு அதிகாரி எல்லாம்
தன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு 3 வேளையும் ஆன சாப்பாடு இல்லாமல் நம்மளுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற காக்கி சட்டை போட்ட கருப்பசாமியை காவல்துறையை எம்கேஆர் பாதம் தொட்டு வணங்குறேன். அவர்கள் செய்த உதவியும் நன்றியும் நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு காவல்துறை ஐயா எப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரியாது. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் பக்கத்தில் 4 வீடு கட்டும்போது அங்கே சிமுண்டு மண் செங்கல்னு அதிக உதவி எத்தனையோ உறவுகள் செய்தாலும் அது அதிக உதவி செய்தது எனக்கு காவல்துறை அதிகாரி ஐயா தான். நான் மறக்க மாட்டேன். ஐயா அப்படி சொல்லு. என் தம்பிகளெல்லாம் டூலர் பைக்கில் போகும்போது, தம்பிகளா அண்ணன் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கப்பா. அப்பு இன்னுமேல நீங்கள் இந்த கோமாளி எம்கேஆர் நீ பிறக்க போகிறதில்லப்பா. என் தம்பிகளை கும்பிட்டு கூட காலில் விழுகிறேன்டா. அடே ஏழை நொப்பம் உண்டை. அப்புறம் அண்ணனுக்கு 2 குணம் இருக்குது மயிர் மேனே. எவ்வளோ ஏதாவது சொல்கிறேன் தம்பி. தம்பி அவனை லைட்டாக சூம்பி விடு, பொக்க எடுத்து விட்றான் அவனை. ஸ்டாப் இட். பாடத்தை கவனிங்க மை ஸ்டூடெண்ட். இது பெரிய லாங் பாடம். ஐயா ஐயா இருங்கப்பா, அமைதியாக இருங்க. என் தம்பிகளெல்லாம் டூலர் பைக்கு ஓட்டுறது இந்த அண்ணனுக்கு சந்தோஷம். உங்களை மாதிரி அறிவான இளைஞர்கள் எல்லாம் அழகாக டூலரை ஓட்டுறீங்க. சில பேர் அகராதி கூதியாக 2 கையை விட்டு ஓட்டுறேன். 2 கையை விட்டு ஓட்டும் போது எதற்காக விபத்து நடக்கிறது என்றால், அந்த கையை விட்டு இப்படி ஓட்டும் பொழுது கம்பு கூட்டு மசிலே காத்தடிக்கும். காற்று உள்ளே வரும்போது கவட்டு லேசாக ஓஸ் துடிக்கும். கொண்டு போய் ஓரமாக விட்டுட்டு சூம்பி எடுத்துடி. ஸ்டாப் இட். ஐயா காவல்துறை ஐயா கொஞ்சம் என் பக்கத்தில் வந்து நிற்க முடியுமா? என்னை வந்து கருணை கொலை பண்ணிடுங்களேன். என்னை சுடுங்க, எங்கோட்டு பண்ணுங்கய்யா. நான் சரணடைகிறேன். என் தம்பி எங்கள் அண்ணனை என்னை கொன்றுவிய ப்ளீஸ். ஆனால் என் தம்பிகள் எங்கள் அண்ணனுக்கு பாசம் அதிகம். இதே எம்கேஆர் நடு ரோட்டிலே விழுந்து அரைச்சி ரத்த கரையாக கிடந்தா கூட அதில் 4 தம்பி போட்டோ எடுத்துட்டு அண்ணே விழுந்து சாக போகிற நேரத்துலையும் காமெடி ஒன்றுதான் சொல்லிட்டு தான் போவாங்க. என்னை 108 கூப்பிட்டு காப்பாற்ற மாட்டாங்க. எத்தனை நடிகர்கள் இருக்கலாம், ஆனால் நகைச்சுவை செய்யக்கூடிய உறவுகளுக்கு மட்டும், நடிகனுக்கு மட்டும் மனதிலே அதிக கவலை இருக்கும். எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. நான் இருக்கு வரை எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு நிறையா உதவி செய்து விட்டு சாகணும் என்ற ஒரு கவலை இருக்கிறது. செய்வேன். அடே அடே அண்ணே 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 இவனை சொல்லுங்கண்ணே. அண்ணே இவன் சொல்லுங்கண்ணே, இவனுக்கு போதை முத்திருச்சுனே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீ வப்பாடின்னு கூட பின்னாடி வந்து ரிவர்ஸ் அடி அடிப்பானே. இவன் காம முத்தி போச்சு பிறகு நீ குதிமே. அடே அப்பா அதுக்குள்ளே தீபாவளி வந்துச்சு, வாடா பணியாரம் சொல்ல போவான். என்னப்பா அது வெட்டியா? எத்தனை ஒரே ஒரு விஷயம், நீங்களெல்லாம் அன்பை பழுமாறி கொண்டு என்னென்னமோ பேசுகிறீங்க, அதையும் சமாளித்து கொண்டு ஒரு கோமாளி நிற்கிற எம்கே. ஆனால் அத்தனையும் தாங்கி கொண்டு இங்கே தாய்மார்கள் அத்தனை பேர் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது பூரா நாளைக்கு 100 நாள் வேலையில் பேசும். அந்த பப்புனு எம்கேஆரை பாடா படுத்துகிறாங்க. அவன் உதுத்து விட்டு நிற்கிறான்டி. அவன் எல்லாம் ஒரு ரோஷம் இல்லாத சிவகங்கை மாவட்டக்காரன் வேறு சொல்லிக்கிறான். ரோசப்பட்டவன் நடிக்க முடியாது, வீரம் இல்லாதவன் தமிழ்நாட்டிலே வாழ முடியாது. கைதட்டலாம். உலக நாடுகள் இன்னைக்கு கிரிக்கெட் பந்தயம் வைக்கலாம், கிரிக்கெட் போட்டி வைக்கலாம். அந்த கிரிக்கெட் போட்டியை உருவாக்கணும் தமிழன். கிட்டி என்ற முத உருவாக்கணும் நம்ம தான். கிட்டி இருக்கு பார்த்தியா, இந்த கிட்டியை வச்சு அடித்தேன் தமிழன். அதை பார்த்தேன் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சேன் இங்கிலாந்துக்காரன். கை தட்டலாம். வீரமுள்ள ஜல்லிக்கட்டு காளை நல்ல சீச்ச கொம்போடு ஊசியாக வெளியே வரும். அது குத்துனா உயிர் போகும் என்று தமிழனுக்கு தெரியும். உயிர் பெரிதல்ல, தமிழனுடைய வீர விளையாட்டுத்தான் பெரிதென்று உலக நாட்டுக்கு பயங்காட்ட நான் ஜல்லிக்கட்டு என்ற வீர விளையாட்டில் என் தமிழன் தான். எம்கேஆர் நின்றேன் நான். பானிபூரி வருவேண்ணா. வடமாடு புகழ் என்னது சோழவட்டியா? சோழவட்டி தங்கம் நினைவுக்குழு சாம்பவான் தெக்கூர் முருகன் சிங்கம் பாலமுருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ரூபாய் 201. என்னாச்சு இல்லை திகுத்துக்குன்னு வராப்பே வீடியோ கால் பேச போறப்பே என்ன ஒரு சாங் பாடலாம். தெற்கு காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம் பாவிய நாத்த வச்சு அத்தனை விவசாயிகளுக்கும் இப்பாடல் சமர்ப்பணம். உலகத்திலே
விவசாயிகள் இல்லை என்றால் நம்ம இல்லை. நம்ம அன்றாட வேலைகளை செய்துவிட்டு படித்து ஏதாவது ஒன்று சாதிக்கிறோம் என்று போகிறோம். ஆனால் அங்கே கிழிந்த துண்டோடு கோமணத்தோடு வயக்காட்டிலே ஏற்கலப்பையை பிடிக்காமல் டிராக்டர் விட்டு உழுது வரப்பு வட்டி நமக்கு உணவு தரக்கூடிய விவசாயிகள் வாழ வேண்டும். வணங்குகிறேன். எம்கே தெற்கு தீக்காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய்ய சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுது. ஐயா சண்டால பயமானோ நம்மள திண்டாட்டத்துல விடுது. திக்கி தீ மலை அடிச்சு திரும்பி போச்சு. அடியில நாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். அடியில நாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். நட்ட பயிர் எல்லாம் நரைச்சுக்கிட்டு செத்தனின மருந்து அடிச்சும் பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா மருந்து அடிச்சும் பார்த்தோம் அது மண்ணுக்குள்ளே போச்சு. தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். காசு மனத்தை எல்லாம் கனியில போட்டோம். கஞ்சிக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டோம் வாழறாங்க. என்ன நாம செய்வோம் ஐயா எப்படி நாம வாழ்வோம். ஐயா என்ன நாம செய்வோம் நம்ம எப்படி நாம வாழ்வோம். திக்கி தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். திக்கி தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். கங்கை கவரை எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. கங்கை கவரை எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. உங்களை போல நதி எல்லாம் உழவு கட்டும் போவதிங்க. மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நீங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. திக்கி தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். திக்கி தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன. நாடாளும் பெரியோர்களே நதியை எனக்கு செய்தால் என்ன. பஞ்சை எங்க போக பகல் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். ஐயா பஞ்சை பகல் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். திக்கி காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். திக்கி காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய்ய சண்டால பயமா நம்ம திண்டாட்டத்துல விடுதே. ஐயா சண்டால பயமானோ நம்ம திண்டாட்டத்துல விடுதே. பாரதி எழுத்தாளர் மாம்பட்டி எஸ் கண்ணன் மற்றும் பத்திரம் மஞ்சுவரட்டு காலை சார்பாக இப்படிக்கு பத்திரம் மஞ்சுவரட்டு காலை சார்பாக 150 அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி. அதனைத் தொடர்ந்து மாம்பட்டி பத்திர எழுத்தாளர் கண்ணன் அவர்களின் வெளிவரட்டு ஆட்ட நாயகன் ஜாம்பவான் மாட்டின் பெயர் பத்திரம் சார்பாக 1 அல்ல 2 அல்ல 201. என் தம்பி உனக்கு வச்சுக்கோ, நாளைக்கு இறங்கும் போது அடிச்சுக்கலாம். காலையில் மண்டை வலிக்கும் கட்டிங்கி என்ன பண்ணுவேன். நீ நல்லா இருக்கணும். அண்ணன் தருகிறேன் தெம்பான பொருட்களை வாங்கி சாப்பிட்டு உழைத்து வாழடா என் தம்பி. நீ நல்லா இருடா என் ஜாமி. ஐயா ஒரே ஒரு விஷயம், எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் விழா கமிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்கய்யா. நான் பொழப்புக்காக வர்றேன் சாமி. சரி என் தங்கா அப்படியே என் தங்கா. வடமாடு புகழ் சுரக்குடி செகுட்டையனார் குழு சார்பாக 1 அல்ல 2 அல்ல இங்கே வந்திருக்கின்ற வடமாடு புகழ் சுரக்குடி செகுட்டையனார் பல்லாப்பைய சாமி எங்கள் ஐயனார் சார்பாக ஐயனார் குழு சார்பாக 501 நன்கொடை வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் பாதம் தொட்டு நன்றி என் நண்புறவுகளே. லவ் யூ ப்ரோ. தயவு செய்து யாரும் மேடையில் ஏறாதீங்க. யாரும் என் கருத்தை கொண்டு
கொடுக்கப்படாத யார் மேடையில எஸ்பி மங்கலம் பிடாரி குரூப்ஸ் நாடகத்தை நடிக்க விடுங்க. எஸ்பி மங்கலம் பிடாரி குழுப் தயவு செய்து யாரும் அன்பளிப்பு கொடுக்க வேணாம், மேடையில் ஏற வேணாம் ப்ளீஸ் ப்ரோ. வேணாம் அன்பு, உங்கள் அன்பு இருந்தால் போதும். நன்கொடை கொடுத்தீங்கன்னா நாடகத்துக்கு இடையூறாக இருக்கும். இந்த விழா கமிட்டிக்கும் ஆமாம் வேணாம், மேடையில் ஏறி அன்பளிப்பு யாரும் கொடுக்கப்படாது. அப்படி மீறி கொடுத்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும். அண்ணன் வெளியே வருவாரு, அப்ப எல்லாரும் எவ்வளவு வேணாலும் கொடுங்க, அவர் வாங்கிடுவார். எதுக்கு அவரை டிஸ்டர்ப் பண்றீங்க? நல்லா பண்றாரு, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? கொஞ்சம் நாடகத்தை பாருங்கப்பா. ஐயா, எங்கள் அண்ணன் தம்பிகளே, உங்களை அத்தனை பேர் பாதத்தையும் தொட்டு தொட்டு கும்பிடலாம், நேரம் இல்லை, பொதுவாக கும்பிட்றேன். இந்த நாடகத்தை கூத்தாடித்தேன். அண்ணே எம்கேஆர்ண்ணே. ஐயா 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 வரலாம் சொல்லுங்க ஐயா. பெட்டி தள்ளி நீ எந்திரிடா, நீ உட்காந்து பெட்டி வாசி புல்னு அமுக்கு. ரவிபாலா சர்மா இவருடைய தவ புதல்வன் மிஸ் ஆகி விட்டானா, மிஸ்ஸுக்கிட்ட போயிட்டானா என்ன? கண்ணதாஜி அவங்க அப்பா இங்கே தேடிக்கிட்டு இருக்காரு. உனக்கு பயந்துட்டே அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, நீ வீட்டுக்கு போ. இங்கே இருந்து அதை குடிச்சு விட்டு அறுப்பேன்னு உன் இங்கே வீட்டுக்கு போயிட்டாங்க. நல்லா அப்பேன் நக்குன்னு அப்பேன். தயவு செய்து சைடில் ஏறாதீங்க யாரும். ஐயா, விழா கமிட்டிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஜாமியலா, காவல்துறை, என் உறவுகளே, என்ன இடத்திலும் புனர்வளம் குடி மதிப்பு மரியா குறுகிய முறையொரு கிராமத்திலே அல்வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் 4ஆம் நாள் மண்டபப்படி எழுவர் குழுவின் சார்பாக 1 ஆண்டு இல்லை 2 ஆண்டு இல்லை, இந்த உறவுகள் எல்லாம் ஒரு மனதோடு கிட்டத்தட்ட 43 ஆண்டு நிகழ்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கெல்லாம் நன்றி நன்றி. எங்களது எழுவர் குழுவினர் சார்பாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை இங்கே வரவழைத்து எஸ்எஸ் கோட்டை மதிப்பு மரியாதைக்குரிய நாகேந்திரன், ஒரு நல்ல தன்மையான ஒரு மனிதர், எஸ்எஸ் கோட்டை நாகேந்திரன் அவருடைய அமைப்பிலே சரி வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அதிவிமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் நமது முதுமலையைச் சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். உயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, மன்னார்குடியைச் சேர்ந்த சுபாசுனி அவர்கள் சுபாசினி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பகல் நேரத்திலே எத்தனையோ மாணவ செல்வங்களுக்கு அறிவூட்டும் வாத்தியாராக வேலை வாய்த்து விட்டு அந்த சம்பளம் கட்டுப்படியாகலை என்று இரவிலே சைடு போடு. இந்த சம்பளம் எனது அன்பு நம்பன் தொண்டி அருகாமுள்ள பத்திரக்குடியை சேர்ந்த தங்கப்பாண்டியன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்துக்கொண்டார். பப்புளு வந்து தொப்புள்ள சூடு வருவான்டா, பாவம்டா அவன் போய். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமது படித்த ஒரு பட்டதாரி. எத்தனை பேருக்கு இவனுடைய குரல் பிடிக்குதோ இல்லை என்று எனக்கு தெரியாது. உன் குரலுக்கு இந்த அண்ணன் எம்கேஆர் ஒரு ரசிகராடா தம்பி, அருமையான வாய்ஸு. உனக்கு சூப்பர் சிங்கரிலே வாய்ப்பு கிடக்காட்டாலும் பிளாட்பாரத்தில் கூட நான் சாட்டைக்கிட்டே அடிக்கிறேன். நீ பாடு, நீ பிச்சை எடு, நீ வர்ற இளவட்டத்தை சூம்பு. என் அன்பு தம்பி, மணப்பாறை அருகாமல் உள்ள பத்திரப்பதிவு சான்றிதழ் பெற்றவன், அதுக்கு அருகாமையில் 7ஆம் நம்பர் கோவரி நகரை சேர்ந்த என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் ஹார்மோனிய பெண்பாடு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தின்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் இழந்து இந்த விண்ணப்பு மண்ணு சம்பந்தம் உண்டென்ன சொன்னது யாரு? இது மண்டபம் பேரு, அந்த வானவன் போல குளம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குளம் படைத்த தின்னவனே.
வைத்ததாரு துன்பம் வந்த போதும் அதை துவக்கும் இங்கு யாரு அழகும் போது சேரு அது தெளியும் போது நீரு கடவுள் போட்ட கோடு அதை திருத்தி போவதாரு எந்த புண்ணும் முன்னும் மாறிடுமா வேதனை தான் தீர்ந்திடுமா இந்த குமட்டுக்கு சுக்கசம் வந்து சொன்னது யாரு இது மண்டபம் அந்த வானத்தை போல முடம் படைத்த மன்னவனே மணி துளிய போல முடம் படைத்த தினவனே மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து இந்த விண்ணப்பம் மண்டப சம்பந்தம் வந்து சொன்னது யாரு இது மண்டபம் அந்த வானத்தை போல முடம் படைத்த மன்னவனே மணி துளிய போல முடம் படைத்த தினவனே. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல மனிதருடைய பாடலை இந்த மேடையிலே பாடுவதற்காக நீ அதை யோசிச்சவர். சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இல்லை மறந்துடுவேன். திருப்பத்தூர் அச்சுக்கட்டு தெரு ஐயனார் குழு, அச்சுக்கட்டு தெரு ஐயனார் குழு கிருபா காலை சார்பாக 101 கொடுத்த என் உறவுகளுக்கு நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகடி குமரன், எத்தனை இளைஞர்கள் எத்தனை வேலைகளை சாதித்தாலும் நீ மிருகத்தில் சாதித்து கொண்டிருக்கிறாய் என் தம்பி, வாழ்த்துக்கள்டா. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ளே தோப்பூர் மண்ணுக்கு இந்த செவத்த காலைக்கும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறான். தோப்பூர் மண்ணின் மைந்தன் எங்கள் சித்தப்பு பழனி சித்தப்பா கொத்தனாருடைய மகனும் தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை செய்வர். மருது பாட்டி 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 தம்பி தம்பி ஒரே ஒரு விஷயம், நான் எவ்வளவு தூரத்துக்கும் காலில் உள்ள குத்தமா நான் சொல்லிட்டேன். 50 கொடுத்து நாடகத்துக்கு எடுத்துட்டு இருக்கீங்களா? போங்கடா. அவ்வளவு தூரத்துக்கு வந்து தம்பி என்னடா இப்படி இத்தண்டியா காமிக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? கையிலே தூக்கிட்டு காமிக்கிறானப்பா, என்னமோ கேரளா பெட்டு படம் நடிச்ச மாதிரி. ஆறாறு அன்பளிப்பு கொடுப்போம், கொடுங்க. வாங்கி வச்சுக்கிட்டு கடைசியாக ஒரு நிமிஷம் சொல்லுவாங்க, அப்போ எல்லாரும் பேரையும் கேட்டுக்கலாம். அப்பப்போ சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, யாரும் கொண்டாந்து கொடுக்கக்கூடாது. இது வந்து நினச்சிக்கோங்க. கொடுக்குறவங்க அன்பளிப்பு கொடுக்கறீங்க, இங்கே கொண்டாந்து கொடுங்க. அவங்க ஒரு 5 நிமிஷம் எல்லாருடைய பேரையும் சொல்லி கொடுப்பாரு. என்ன பிரச்சனை பண்ணாமல் இருங்க, பாருங்க. அதனை தொடர்ந்து இது யாரு போட்டா பொன்னாடை? நெடுமரம் பாண்டியன் உறவு சார்பாக எனக்கு பொன்னாடையை அணிவித்திருக்கிறார். அன்பு உறவுக்கு நன்றி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, திறமையான ஒரு வாசிப்பு கலைஞன் என் அன்பு தம்பி எண்டபொலி மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறார்.
மணிவேல் அவர்கள் ஆளுண்டை இசைப்பார்கள். இதுக்கு மேலே ரோசா பாட்டினா பின்னாடி போய் அடிச்சு விட்ருவா. எம்கேஆர் என்றும் அன்புடன் உங்கள் அன்பு தம்பி பிபிஆர் நாட்டார் மங்கலம் காரி குரூப் சார்பாக 101, அதனைத் தொடர்ந்து வெள்ளலூர் நாடு மன்றமலைப்பட்டி மரக்காலை சார்பாக 101. அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி. சிறந்த முறையிலே தாளத்தை இசைத்து கொண்டிருக்கிறான் பயந்த கோளாறு கண்டாலி மகன். தம்பி வாப்பா. நம்ம ஆடலும் பாடலில் வந்து பேக்கு பல்ட்டி அடிக்கிற மாதிரி தான் வருவார். என்ன வேலைக்கு வந்திய? தாளவாசிக்கம்மா. என்னப்போ தாளவாசிக்க இப்போ கருது வண்டி ஓனர் மாதிரி நிற்கிறீங்களே, என்ன தாளம் எங்கே போய் அதை விற்றுட்டு நடு ரோட்டில் தரீங்க. போங்க போய் எடுத்துட்டு வாங்க மாப்பிள்ள. என்ன பண்ணுவார்? மாத்திரை கொள்ளையாடா? அந்த மெண்டல் மாத்திரை போடலை. அதானே, ரொம்ப பண்ணக்கூடாது. இருக்கிற கடுப்பை அப்படியே மொத்தமாக உனக்கு இறக்குவேன். ஒரே அரைதான் மூக்கு சளியெல்லாம் எடுத்துக்கொண்டு டாக்டரை கொடுத்து ஓதத்தை கீறி விட்டுருவேன். கரெக்டாக போடணும். பாட்டு பாடுறேன், கரெக்டாக தலை போடுறீங்களா? என் 16 வயது. யாருக்கு மாமா? யாருக்கு? தாளம் போடுங்க ப்ரோ. யாருக்கு மசருக்கெல்லாம் கேட்கக்கூடாது. தாளம் மியூசிக் கடா கடா கடா. ஓகே மாமா. ஓரம் உறங்குது உறவும் உறங்குது. கடா 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 அடப்பா. இல்லை கடா கடான்ட்டே நக்கல் இது பண்ணுறியா? என்ன வர வர ரொம்ப தொங்கிருச்சே. செம்பரியம் கூட்டி காது மாதிரி. 2500 சம்பளம் வாங்குறியே, எதுக்கு ஒரு இது உறவ மாட்ட முடியாது? அப்போ நறுக்கல அதை வச்சுக்கிட்டு மித்ரா 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 டில்லிக்கே ராஜானாலும் பாட்டி சொல்ல. அதே சொன்னீங்களா மித்ராவா? பேக் சாட்டில் 2 குத்துறா. அவ்வளோ கரெக்டாக போடும். என்ன லேடிஸ் நினச்சானா? இவ்வளோ மசூரோட லேடிஸ் நினைக்கிறானே எவ்வளோ வரிய காலி கூதிமையாக இருப்பேன் பாருங்க. ஏண்டா நோ லென்த்து ஒல்லி காமம் நோ. கரெக்டாக போனேன். எங்கே போனேன்? இங்கே தான். என்னடா அப்படி கொண்டுட்டேன்? வாட்டு மிஸ்டர் சூம்பு என்ன பண்ணுற? எனக்கே தெரியல மாமா. அஞ்சாறு இப்போ கை தட்டணுமா? சின்ன தம்பி படத்தில் அப்படித்தான் வில்லன் ஒரு கிழவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். கவுண்ட் பண்ணி மட்டும் கை தட்டுவார். சூப்பர்ப்பு. அந்த மாதிரி நீ சூப்பர்ப்பு. இன்னைக்கு என் காலங்கட்டெல்லாம் புடி ஓட்டி பம்புறான்டாய். கரெக்டாக போடுமா? வெடியா? நான் எங்கே நீ பிடிச்சி எரிஞ்சிச்சான்னு நினச்சேன். கரெக்டாக போடுங்க. தீ பிடிக்க முத்தம் குடுடா. வேண்டாம். டீச்சர் வேணாம்ட்டேன் போ. போடா. எத்தனை தடவை நக்கல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ? அவரை பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதா? எவ்வளோ பெரிய பப்புன்னு. நீ யாருப்பா? மிருதங்க வாசிக்கிறாள்னே. போய் வாசி. இவன் ஓடியாந்து அடிச்சுட்டு கொலக்கேசு நான் உள்ளவா? மறுபடியும் யாரா அவனை? அவன் ஒரு ஆள்னு அவனை கூட்டு போட சொல்றியடா. ஐயோ கொத்தனார் மையம் பழனி மண்டையை உடைச்சிட்டானே. ஐயோ உண்மையிலே கொத்த ஆச்சுட்டாடா. மயிர் மைனே அதில் வேண்டாம் முடிச்சு அவுக்காம அடிச்சது. ஐயோ உண்மையிலே அடிச்சு விட்டான்டா. அவனை போக சொல்லுங்க. வேணாம், அவன் வாசிக்க வேணாம். அவனுக்கு லூசு பிடிச்சிருச்சு. என்னடா எல்லாத்தையும் தோசை சுட்ட மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐயா அவரை விட்டுட்டீங்கயா? அவரை அறா அவனை வெட்டுற அவனை. இந்த நாடகம் பல நாயத்தனுக்கு ஒரு போடு போடுறான்.
நாடகம் பேசுவியான்ட்டு உள்ள வச்சேன் கரெக்டாக போடணுமா? ஏய் ஒரு மாதிரியா சிக்னல் கொடுக்குறேன் என்னப்பா? சிசி சூ லூசு ஆயி என்னே கொண்டுட்டானே. ஒரே விஷயம், எல்லாம் அந்த உலகத்தில் பிறந்த அத்தனை உறவுகளும் உறவுகள் தான். வாழ்த்துக்கள். நல்லா தாளம் போடுற போயிரு. தெரியாமட்டேன் மாமா, கோச்சுக்க. ஏய் ஒரு வாய்ப்பு கேட்குறேன், என்ன செய்வான்? கரெக்டாக போடணே. ஓகே மாமா. நில்லாவிலே நில்லாவிலே நான் உன்னை நேரில் பார்த்தது கண்ணாவிலே. ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ ஐஸ்கிரீம் ஐஸ் பால் ஐஸ் கப் ஐஸ் கிரேப் ஐஸ் சேமியா ஐஸ் பால் ஐஸ். ஓடிரும் உயிர் பிச்சை தர்றேன், ஓடிரும். ஆடல் அரசி அப்போ நீங்கள் சுந்தரி நாட்டிய தாரகை. ரொம்பனா ஆகாக காலி வந்த சூப்பர் புள்ளடா. ஆமாண்ணே. அது யார் கொண்டாட்டி? நம்ம கொண்டாட்டியா? மிருதங்காரே ரொம்ப சீரழிய போனேன். நாட்டிய தாரகை நடன சிங்காரி மேடையிலே இப்படித்தான் ஆட வேண்டும், இப்படித்தான் பாட வேண்டும். என் அன்பு தங்கச்சி மணப்பாறையைச் சேர்ந்த கலைமணி அவர்கள் டான்ஸாக நடிக்க காத்து கொண்டார். அடி ராஜா பொண்ணு அடிவாடியப்பா ஒரு ஆடத்து நாட்டியம் பாடடி அடிகிரி ஆடடி ஆடடியோ ராஜா பொண்ணு அடிவாடியப்பா ஒரு ஆடத்து நாட்டியம் பாடடி அடிகிரி ஆடடி நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் உள்ளே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஸ்டூடெண்ட் 2 நபர், என்னுடைய மகன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க கற்றுக்கொண்டார். 3.25 அடி உயரம், 132 கிலோ எடை, மார்க்கன்றி கருப்பு, இவன் சிகப்பு. ஜல்லிக்கட்டுக்கு பேரு போன பாலமேடு மண்ணின் மைந்தன். பாலமேடு கிராமம் ஏற்கனவே பேரு போன கிராமம்தான். இந்த பச்சை குழந்தையும் பேர் சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க இவளை வேறு பப்புன்னு சொல்லும்போது காத்துறீங்கன்னா அவன் மடுவை பார்க்கத்தானே. அது கண்ணு வட்டு போச்சு. நேற்றுலாம் அதில் கருப்பு அடிச்சிருச்சு. திருப்பி அதை கசக்கி புழிஞ்சு 2 அடி அடித்து வச்சிருக்கு. தெல்ல தெளிவாக எல்லா சுப நிகழ்ச்சிக்கும் ஒளி அமைத்து இந்த சிவகங்கை மாவட்டத்திலே செல்ல பிள்ளையாக இருக்கக்கூடிய திருப்பத்தூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது பாரதி 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 ஆடியோ திருப்பத்தூர் பாரதி திருப்பத்தூர் மண்ணில் ஆபீஸுங்க எங்க பாரதி திருப்பத்தூர்ல இருக்கு. ஊரல்ல உங்க பாட்டுங்க பாரதி மைஜட்டு இதுதாங்க. பட்டி தட்டி ஓடுது பேருவாங்க. பாரதி ஆடியோ. ஆனால் அந்த ஆப்ரேட் பண்ணுறா எங்கள் அண்ணே சூப்பர். என் தங்கம் இந்தா வாங்கிட்டு சாப்பிடு. இடியப்பம் தேங்காய் பால் சாப்பிட்டேன்னா இது ஊறும். யானை கதை சொல்ல முடியாது. ஏன்னா யானை குடும்பத்தில் பிரச்சனை போல்டேஜ் போயிருக்காங்க. எலி செஞ்சதில் எலிக்கு எச்ஐவி வந்துருச்சான். இவன் தானே அந்த யானை? ஆமாம் இவனாடா. அதனை தொடர்ந்து சாப்பாடு ஏற்பாடு மகாலட்சுமி ஓட்டல் முறையூர். அன்பு உள்ளத்துக்கெல்லாம் நன்றி. பாரதி மைசெட்டுக்கும் நன்றி. இந்த நாடகத்துக்கு வண்ணை திரை நாடக அமைப்பு ஒரு நல்லதொரு மனிதர். இந்த சுற்று வட்டாரத்திலே ஒரு நாடகம் என்றால் அங்கே எஸ்எஸ் கோட்டை மதிப்புக்குரிய நாகேந்திரன் தான் அமைப்பாளராக இருப்பார். 21 வருடங்களாக என்னுடைய நட்பும் எங்கள் எஸ்எஸ் கோட்டை நாகேந்திரனுடைய நட்பும் மாறவில்லை. நல்ல உறவு. இந்த நாடகத்தின் அமைப்பாளர் எஸ்எஸ் கோட்டை நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. நன்றி நன்றி. இந்த நாடகத்தை காண
வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். எழுவர் குழு முறையூர் அத்தனை நல்ல உள்ளத்திற்கும் நன்றி கூறி யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஒன்றல்ல இரண்டல்ல 6 தம்பிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்த்துக்கள். எப்படி என்ன மத்தியாடா அகராஜ் தானே பேசுவேன். எங்கே 7 மோலு காலாப்பூர் அழகர் குரூப்ஸ் குண்டாஸ்னா இருக்கு குண்டாஸ் நண்பர்கள் முறையூர் ஹரி சார்பாக ரூபாய் 101 நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். வாத்தியார் இல்லை என்றால் நான் இல்லை. என்னுடைய ஆசிரியர் தான் நான் வணங்கக்கூடிய தெய்வங்களில் அவரும் ஒன்று. விருதுநகர் மாவட்டம் வீரசுரன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவன். நாம் பிறந்த புண்ணிய பூமி சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 3 அடி ஊத்து தண்ணி இன்னவத்தில் 600 வருஷம் உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு நான் கள்ளிசேரி கிராமத்திலே நான் விவசாயி மகன் என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். நான் ஒரு விவசாயி மகன். உங்கள் மத்தியிலே என் அன்பு உறவுகள் ஆதரவோடு நாடக நடிகர் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். ஏன்னா ஆடலும் பாடல் நடந்துச்சு. என் அன்பு தம்பி எங்கள் அன்னைங்கள்லாம் நிறையா பார்த்து விட்டு முகத்திலே தூக்க கலைப்பு தெரிகிறது. அதனால தான் முடித்து விட்டு சென்று திருப்பி அந்த பொம்பளை பிள்ளை வரட்டும், ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கலவை போடுறேன், என் மாணவர்களை கூப்பிட்டு சென்று இங்கே போட்டு பழக இருக்கிறேன் என்று தெரிவித்து கொண்டு 100 வாங்கி பொழப்ப கெடுத்துட்டியப்பா வாப்பா. ஒன்றுமே சொல்லலை. பேர் சொல்லாத நல்ல இதயம் சார்பாக 105 ரூபா கொடுத்துருக்காங்க. போயிட்டு லேடிஸை வர சொல்கிறேன். படையனத்தம்பட்டி என் அன்பு உறவு செல்வம் சார்பாக 201. நன்றி செல்வனே, நன்றி. போயிட்டு டான்ஸ் வரோம். அன்பு உறவுகளே, அங்கே பார்த்த லேடிஸ் மாதிரி அந்த கண்ணோட்டத்தில் அதை பார்க்க வேணாம். அது பாவம், ஏதோ சமக்க முடியாமல் இருக்கும். இது கலைக்காக அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் அந்த பொண்ணுக்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க, வயிற்று பொழப்புக்காக. நல்லா இருப்பியே. 10 நிமிஷத்தில் அண்ணே வந்துடுறியப்பா. போயிட்டு வரேன். நீங்கள் எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு என்று செல்வம் போக்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாட்டில் மட்டும் போக்கி வழியணும். நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக, தாய் பிள்ளையாக, அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கச்சியாக இனிமேல் நம்மளெல்லாம் பழக்க போறது கிடையாது. நீங்க எல்லோருமே ஒற்றுமையாக 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம யார்கிட்டையும் கடை வாங்கி அவதிப்படாம நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.